ஆவின் பால் நிறுவனம் இருப்பதால் தான் மற்ற தனியார் நிறுவனங்களால் பால் விலையை உயர்த்த முடியவில்லை என்றும் அதேபோல பால் கொள்முதல் விலையை குறைக்க முடியவில்லை என்றும் அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்தார். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நடப்பாண்டில் பால் கொள்முதல் அளவை 45 லட்சம் லிட்டராக அதிகரிக்க திட்டமிட்டிருப்பதாக கூறினார். உற்பத்தி பொருட்கள் நிறைய பண்ணிட்டே இருந்தாங்க. இப்போ எதுவும் புதிதான பொருட்கள் எதுவுமே அறிமுகம் அந்த மாதிரி இல்லாமல் நமக்கு 200க்கும் மேற்பட்ட ப்ராடக்ட்ஸ் நம்ம உற்பத்தி செய்யணும். 200க்கும் மேற்பட்ட ப்ராடக்ட்ஸ் உற்பத்தி பண்ணுறதுல ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் இல்லை. இப்போது தான் நம்முடைய மாண்பு முதல்வர் தலைமையில் எங்களுடைய ஆட்சியில் 2 சிறப்பான முடிவுகள் எடுத்து அதன் அடிப்படையில் நம்முடைய சேல்ஸ் நல்ல பிக்கப் ஆகுது. ஒன்று பார்த்திங்கன்னா பிரதம வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களில் இருக்கக்கூடிய அவங்களுடைய அந்த கடைகள் விற்பனை அங்காடிகள் நம்ம அது மூலமாக சேல்ஸ் தொடங்கியிருக்கோம். அதே போன்று நம்முடைய பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்களிலே தேவைப்படுகின்ற இடங்களில் அவங்களுக்கும் நம்ம விற்பனையாளருக்கான அந்த லைசன்ஸ் வழங்கி பல இடங்களில் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான வியாபாரம் செய்திருக்கின்றார் கூட்டுறவு சங்கங்கள். அது கூட்டுறவு சங்கங்களுடைய வருவாயும் பெருக்குது, அதே போன்று விற்பனையும் பெருக்கிறது. ஏன் அந்த நடவடிக்கை நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம். சென்னை எழிலகத்தில் நேற்று விற்பனையான ஆவின் மோரில் கெட்டுப்போன மோர் கொடுத்துருக்காங்க. அதனால பாதிக்கப்பட்டு ஒருத்தர் மருத்துவமனையிலே இருக்கார். அதை பற்றி இது ஒரு தவறான ஒரு பொதுப்படையான குற்றச்சாட்டு. நாங்கள் ஒரு நாள் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், 40 லட்சம் லிட்டர் பால் கையாளும். சென்னையை பொறுத்தவரை 15 லட்சம் லிட்டர் பாலும் அதே போன்று தயிர் மோர் போன்ற பொருட்கள் கையாண்டுட்டு இருக்கோம். இப்போ எங்கள்கிட்ட வாங்கிட்டு போகிற ஆட்கள் நாங்கள் கம்ப்ளீட்டாக ஃப்ரீசிங் இதில் வச்சு தான் ப்ராப்பராக கொடுப்போம். அதை வாங்கிட்டு போகிற ஹோல்சேலாக அதே மாதிரி ஃப்ரீசர்ஸில் கொண்டு போவாங்க. கீழே கொண்டு ரீட்டைலர்கிட்ட அதை கொடுப்பாங்க. அவங்க அதை ஃப்ரீசரில் ப்ராப்பராக வைக்கணும், வாங்கிட்டு போகிற ஆளுக்கு வைக்கணும். இந்த கோல்டு செயினில் எங்கேயாவது கீழே ஒரு தப்பு நடந்தால் அதை பொதுப்படையாக ஆவின் என்று சொல்வது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. இப்போ ஆவின்லேருந்து நாங்கள் கொடுக்க சமயத்தில் ஃப்ரீசிங் எப்படி இருக்குது, குறையாக கொடுக்கமா. எங்கள்கிட்ட ஹோல்சேல்கிட்ட போச்சு இப்படி போகுது, ரீட்டைல் கூட வாங்கிட்டு போகிற ஆட்கள் அது ஹோல்சேலில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா தான் சொல்ல முடியும். ஒரு இதை வச்சு பொதுப்படையாக சொல்வது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. அப்படிப்பட்ட சம்பவம் கூட வராமல் இருப்பதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுத்து கொண்டிருக்கின்றோம். சார், இந்த அமுல் நிறுவனம் இதே மாதிரி சொசைட்டி மூலம் தான் நடத்துகிறாங்க. அந்த அளவுக்கு ஏன் ஆவின் டெவலப் பண்ண முடியாது? எத்தனை வருஷமாக அப்போ நீங்கள் அப்படி முடியலைன்னு நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் அவங்களுடைய ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் இன்னொன்று, நம்முடைய ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் இன்னொன்று. நமக்கு இருக்கக்கூடிய ஆவின் நீங்கள் அமுல் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கார்பரேட் மாதிரி தான் அவங்களுடைய செயல்பாடு இருக்குது. ஆனால் சொசைட்டி மூலம் தான் சார் தம்பி நீங்கள் அதெல்லாம் இருக்குது தம்பி. நீங்கள் உள்ளே போய் பாருங்கள், ப்ராடக்ட் விலையை பாருங்கள், ஆவின் விலையை பாருங்கள். இப்போ நாங்கள் 2 கையில் 2 தீப்பந்தத்தை வச்சுருக்கோம். ஒன்று விவசாயிக்கு நியாயமான விலை கொடுக்கும். இப்போ நியாயமான விலை கொடுக்கும். அதே நேரத்தில் நாங்கள் மார்க்கெட்டில் வெறும் குறைஞ்ச ரேட்டுக்கு கொடுக்கும். இதை பேலன்ஸ் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம். ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு இது ஒரு நல்ல இதான். ரெண்டாவது நான் திரும்ப சொல்ல, ஆவின் ஒரு பெரிய மார்க்கெட் பிளேயர். ஆவின் இருக்கிறனால தான் எந்த நிறுவனத்தாலையும் பாலுக்கு விற்பனை விலையை ரொம்ப உயர்த்த முடியலை, அது மாதிரி கொள்முதல் விலையை ரொம்ப கீழே கொண்டு போக முடியாது. இது 2ஐயும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மார்க்கெட் பிளேயர் ஆவின் தான். அதுக்கு என்றைக்குமே எல்லாரும் ஆவினுக்கு ஒரு நன்றியாக பார்க்கணும். வெறும் வியாபாரத்தை நோக்கத்தோட போகல. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.